விக்கிரவாண்டியில் இருக்கு கல்வியை பேசிக்கிட்டு இருக்குதுங்க டீ கடையில். ஏக்கா நல்லா இருந்துச்சு நம்ம ஊர். என்னைக்கு வந்து இந்த பாலா போன பிறகு இந்த மாநாடு போட்டாங்களோ இது வரைக்கும் விழுப்புரத்தில் வெள்ளம் வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. 65 வயசு ஆகிட்டாங்க. இது வரைக்கும் என் சர்வீஸில் இப்படி விழுப்புரத்துல வெள்ளம் வந்து அந்த இது அம்மன் கோயிலோட சிலையெல்லாம் அடிச்சுட்டு போகுது, ஆடு மாடெல்லாம் அடிச்சுட்டு போகுது. என் கண்ணால் இப்படி நான் பார்த்ததே இல்லை. ஏக்கா இப்படி நடக்குதுன்னு ஒரு கிழவி சொல்லுது. என்னைக்கு வந்து இந்த பாலா போன பயிர் இந்த விக்கிரவாண்டியில் வந்து மாநாடு போட்டாங்களோ அன்னைக்கு விளங்காம போனதுதான் இந்த விழுப்புரம். நான் சொல்லப்பா 2 கிழவிய பேசுறத ஒட்டு கேட்டேன் நான். அதாவது ஒரு நல்ல விஷயம் ஒரு இடத்துல நடந்தால்தான் அந்த ஊருக்கு நல்லது நடக்கும். சாதாரண படிக்காதவங்க பேசிட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல இப்படி ஒரு மாநாடு போட்டு வெள்ளத்துல எங்க ஊர் அழிஞ்சு போச்சு. அந்த நடிகர் பேசுறாரு மாநாட்டில். என்ன பேசுறாரு தெரியுமா? MP3 ரெக்கார்டு ஆன் பண்ணி விட்ட மாதிரி புள்ளி விவர புலியாகவும் வரலாற்றை வரிசையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வரலாறு பேசக்கூடியவன் நான் அல்ல. மறந்து போச்சு. எங்கள் கட்சியினுடைய கொள்கையின் முன்னோடிகள் யார் தெரியுமா? நேரம் இங்க முடியாது ஒரு பேப்பர் எடுத்து ஏன் கொள்கைய ஒரு கட்சி தலைவர் ஏர்போர்ட் சீட்ல எழுதி வச்சு வாசிக்கிற. இதுக்கு பேர் கட்சியா? கொட்டு மலையில் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணாவால் 75 ஆண்டு காலத்துக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட கொள்கை பிடிப்பும் உள்ள இயக்கம். தேர்தலில் போட்டியிடலாமா வேணாமான்னு ஓட்டு போட்டு ஒரு குறிப்பிட்ட பேர் அதிகமா ஓட்டு போட்டதுனால தேர்தலில் போட்டியிடலாம் என்று முடிவெடுத்த கட்சி திமுக. இதுக்கெல்லாம் சவால் விட்டுக்கிட்டு ஒரு குரூப் இன்னைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு.